Hello guys, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பைத்தான்ல இருக்கிற டியூபிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா ஒரு விஷயம் பேசலாம். ஆக்சுவலி நான் வீடியோ போட்டு 4 months கிட்ட இருக்கும். இந்த 4 months நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தென் நிறைய பேர் மோட்டிவேட்டடா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி பைத்தான்ல இருக்கிற டியூபிள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி தான். ஆக்சுவலி நம்ம டியூப்ல எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம பிராக்கெட்ஸ்குள்ள டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த டியூபிள்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சேஞ்சபிள், அலோ டூப்ளிகேட்ஸ், தென் இந்த டியூபிள்ஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ ஒரு டியூப்ல நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். tuple.py. ஓகே, இப்போ மொபைல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுல ரெட்மி, ஆக்சுவலா அது ஸ்ட்ரிங் ரெட்மி. அன்சேஞ்சபிள்னா என்ன, ஆர்டர்ட்னா என்ன அப்படிங்கறத நான் ஒன் பை ஒன்னாவே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ டோன்ட் வரி அபவுட் தட். 1 plus then okay, 1 plus then double quotes realme, then nokia. ஓகே, இதுல ஒரு 4 பிராண்டோட மொபைல் நேம் வச்சிருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் மொபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, நம்ம என்ன கொடுத்தோமோ அது இங்க அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒரு 4 விஷயம் சொல்லியிருந்தோம்ல, ஆர்டர், அன்சேஞ்சபிள், அலோ டூப்ளிகேட்ஸ், இண்டெக்ஸ்ட். இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆர்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம ரெட்மி, ஒன் பிளஸ், ரியல்மி, நோக்கியா இந்த ஆர்டர்ல மேல நம்ம டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? ஒரு லிஸ்ட ஒரு டியூப்ல கிரியேட் பண்றோம். அந்த டியூபிள் கீழே நமக்கு அதே ஆர்டர்ல இன்னும் அப்படியே இருக்கு. இந்த ஆர்டர் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகல. ஆக்சுவலி நம்ம எப்படி கொடுத்தோமோ அங்க அப்படியே இருக்கு. இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அன்சேஞ்சபிள். ஏன் இதை அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு டியூப்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இதுல ஆடோ ரிமூவோ பண்ண முடியாது. ஓகேவா? இதுல நான் இப்ப ஏதாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணா கூட இதுல ஆடோ ரிமூவோ நீங்க பண்ண முடியாது. நோ ஆட்ரிபியூட் ஆட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வந்துடும். ஏன்னா நீங்க இதுல எதுவும் ஆட் பண்ண முடியாது. டியூபிள்ஸ் ஆர் அன்சேஞ்சபிள். அலோ டூப்ளிகேட்ஸ். இதை ஏன் அலோ டூப்ளிகேட்ஸ் சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, நான் நோக்கியா கூட இன்னொரு நோக்கியா ஆட் பண்றேன். மறுபடியும் நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, 2 நோக்கியா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் அலோ டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸும் அலோ பண்ணும். டியூபிள்ல ஸ்ட்ரிங் மட்டும் தான் போட முடியுமா? ஸ்ட்ரிங். வாட் இஸ் ஸ்ட்ரிங்? செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு லெட்டர் இருந்தா அது கேரக்டர். ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் ஸ்ட்ரிங். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்து நம்ம இதை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அதாவது டூப்ளிகேட்ஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுக்குள்ள ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நோ. இதுல ஸ்ட்ரிங், இன்டிஜர், டெசிமல்ஸ், ஐ மீன் ஃப்ளோட், தென் பூலியன், எதை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்க இன்டிஜரோ ஃப்ளோட்டோ கொடுக்கும்போது நீங்க வந்து ஆக்சுவலா இதை டிக்ளேர் பண்ண தேவையில்ல. அதாவது டபுள் கோட்ஸ்குள்ள போட தேவையில்ல. ஓகேவா? தென் அதே மாதிரிதான் பூலியனும். பூலியன்ங்கிறது நமக்கு 2 தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதே நீங்க டபுள் கோட்ஸ் அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இதுக்கு அடுத்து இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது, அதாவது இதை நம்ம கமாவை வச்சு செப்பரேட் பண்ணுவோம். ஒரு வேல்யூவையும் நம்ம கமாவை வச்சு செப்பரேட் பண்ணுவோம். ஆக்சுவலி இது உள்ள இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட்டையும் நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும் 0.
கம்ப்யூட்டரை பொறுத்தளவுல இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? நான் ஆக்சுவலி இப்போ இதில் நிறைய கான்செப்டை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். லாங்குவேஜை தாண்டி நீங்கள் கான்செப்டை எப்பவும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு லாங்குவேஜோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எந்த லாங்குவேஜ் கூட வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன், கான்செப்டை எப்போவுமே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே, மோஸ்ட்லி அரேஸில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான். இண்டெக்ஸ்ங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, அவ்வளோதான். மைண்டில் பிளாங்காக வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்னாலே ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 0 அப்படின்னு வந்துடும், ரெண்டாவது உள்ளதுக்கு 1 2 அந்த மாதிரி. இப்போ நான் அந்த மொபைல் கூட ஒரு இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 2 அப்படிங்கிற இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரியல்மி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் நமக்கு. பாருங்க, ரியல்மி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஓகே, வெயிட், என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நோ எக்ஸெப்ஷன், ரியல்மி. ஓகேவா? இந்த ரியல்மி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இண்டெக்ஸ் 3 பாருங்க, ரியல்மி. இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி கூட இதை 1 by 1 ஆர்டரா பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு while எழுதலாம். while. ஓகேவா? இப்போ அதுல ஆக்சுவலா லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லென் மொபைல் lesser than i plus plus, சாரி i. ஓகேவா? இதுல i equal 0 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ள ஐய பிரிண்ட் பண்ணி விட்டுருங்க. ஐயோட வேல்யூ வந்து ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்தை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, ஓகே, நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. சாரி, இது கிரேட்டர் தானா இருக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு ரியல்மிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன் இப்படி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்குள்ள நம்ம i பிளஸ் பிளஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓப்ஸ், பிகாஸ் இந்த லாங்குவேஜ்ல i பிளஸ் பிளஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். உங்களுக்கு i பிளஸ் பிளஸ் வேணா i ஈக்குவல் டு i பிளஸ் 1. ஓகே, இதோட ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா i plus equal 1. ஓகேவா? இதுக்கு மீனிங் வந்து இதுதான், i equal to i plus 1. ஐல இருக்க வேல்யூல 1 கூட்டி ஐல ஸ்டோர் பண்ணு, அதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ பாருங்க, ரெட்மி, ஒன் பிளஸ், ரியல்மி, நோக்கியா இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி தலையை சுற்றியும் மூக்க தொடலாம். தென் சிம்பிளாகவும் ஒரு சில வேஸ் இருக்கு. இப்போ பாருங்க, ஃபார் சும்மா பேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இல்லை எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன் மொபைல். இது நம்ம ஆக்சுவலாக லிஸ்ட்லேயே எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்க, பிரிண்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதை ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதை ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். பாருங்க, அதே மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக அங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, இப்போ வேற என்னெல்லாம் இருக்கு, இதோட டைப்பை நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப். ஒரு எலமெண்டோட டைப்பையும் கூட நம்மளால இதில் கெட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஸ்ட்ரிங், இன்ட், ஃப்ளோட்டு, பூலியன், இன்ட், இது எல்லாமே ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தா இந்த டியூபிள் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டியூபிள் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த டியூபிள் நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. தென் இது இண்டெக்ஸ்ட். அவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கங்கே உங்கள் லைவ் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டியூபிள்னா இதுதான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தடுத்து வர்ற கான்செப்டும்
செட் டிக்ஷனரி இந்த ரெண்டுமே நீங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இதுதான், இதுக்குள்ள இதுதான் இருக்கு, இதை இப்படிதான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். தேவைக்கு உங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட பேஜ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்கு. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியன்டா இருக்கோ அந்த சோஷியல் மீடியால நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட அப்டேட்ஸை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.